அன்பு நேயர்களே வணக்கம். வர்ற புதன்கிழமை, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருநாள் வருது. இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படி என்று சொன்னால், இது ஒரு மகத்தான நாள். நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்ற மகத்தான நாள். ரொம்ப முக்கியமான பிரார்த்தனைகள், அதாவது வேலையே கிடைக்கல, அதே மாதிரி திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, அதில் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு, குழந்தை பேர் இல்லாமல் எத்தனையோ பேர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு ரொம்ப நீண்ட காலமாக நிறைவேறாத ஒரு மங்களகரமான கோரிக்கை ஏதோ ஒரு தடையினால் அது நடைபெற முடியாத சூழலிலே அதை தீர்க்கக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நினைத்து அந்த தடையை நீக்கிக் கொள்ளும் நாள் என்று முன்னோர்கள் சில நாள்களை நமக்கு ஒரு விரத நாட்களாக, உற்சவ நாட்களாக, வேண்டுதலைகளை நிறைவேற்றும் நாளாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு மகத்தான நாள் தான் வர புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்தர நன்னாள். இது ஒரு தெய்வத்துக்கு கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும். பெருமாள் கோயிலெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் நடக்கும், சிவன் கோயிலில் கல்யாணம் நடக்கும், முருகன் கோயிலில் கட்டாயமாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா முருகனுக்கே உரியது இல்லையா? நான் 12வது மாதம் பன்னிருகை வேலவன் அப்படின்ட்டு முருகனை சொல்கிறோம். அந்த பன்னிருகை வேலவனுக்கு 12ஆம் மாதமாகிய பங்குனி மாதத்திலே 12ஆம் நட்சத்திரமாகிய உத்தர நட்சத்திரத்திலே நடைபெறுகின்ற ஒரு வைபவம் தான் பங்குனி உத்தர வைபவம். எல்லா அறுபடை வீடுகள்லையும் மட்டும் கிடையாது, கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்லையும் சரி, அந்த பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலையிலேயே பக்கத்தில் இருக்கிற குளத்தங்கரைக்கோ ஆத்தங்கரைக்கோ எல்லாரும் வந்து அந்த இடத்துல நீராடி விட்டு காவடி எடுத்துக்கொண்டு மேளதாளங்களோட அந்த காவடியை சுமந்து கொண்டு கோயிலுக்கு சென்று அபிஷேக வைபவங்களிலே கலந்து கொண்டு மாலையிலே அங்கே தெய்வானை திருமணம் நடந்த ரொம்ப விசேஷமான நாள். சூரபத்மனை ஜெயிச்ச உடனே இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்த இடம் திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த உற்சவம். அதே மாதிரி பழனியில் வர 31ஆம் தேதி மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி ரதம். அதற்கடுத்த நாள் பங்குனி உத்திர திருநாள். அந்த பங்குனி உத்திர திருநாளில் திருத்தேர் உற்சவம் நடக்கும். அது கிரிவீதிகளிலே வலம் வரும். பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் கூடிய நன்னாளிலே தான் இந்த பங்குனி உத்திர வைபவத்தை கொண்டாட வேணும். அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதி சில இடங்களில் பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க. ஏன்னா அன்றைக்கி உத்தர நட்சத்திரம் காலையில் 10:52 வந்துடுது. அதற்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 11:45 மணி வரைக்கும் கூட உத்தர நட்சத்திரம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு தான் பௌர்ணமி வருது. அப்போ பௌர்ணமி உத்தர நட்சத்திரம், அதாவது திதிய நட்சத்திரமும் கலந்து சிறந்த நாளாக விளங்குவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி என்பதனாலே அந்த பங்குனி உத்திர விரதத்தை வந்து நமக்கு என்னைக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கிறது நல்லது. அன்றைக்கு காலையில் நீராடி விட்டு வீட்டில் நல்லா அழகான முறையில் தூய்மைப்படுத்தி அதை புஷ்பங்களாலே பூஜை அறையெல்லாம் நல்ல முறையில் அலங்காரம் செய்து அந்த இடத்துல படங்களுக்கெல்லாம் மலர் மாலைகள் சூட்டி அன்னைக்கு விரதம் இருந்து நல்ல படையல் போட்டு நம்ம வழிபாடு நடத்துவது என்பது ரொம்ப சால சிறந்தது. அன்னைக்கு உபவாசம் இருந்து மாலையிலே கோயிலில் போய் திருக்கல்யாண உற்சவத்தை பார்த்துட்டு, இல்லாட்டி திருக்கல்யாண உற்சவம் இல்லாட்டி சில இடங்களில் தீர்த்தவாரி கூட அன்னைக்கு நடக்கும். ஏன்னா பங்குனி உற்சவம் என்னாலே எல்லா கோயில்களிலையும் ஏதாவது சில நேரங்களில் பெரு உற்சவமாக பிரம்மோற்சவமாக இருக்கும், அதில் திருக்கல்யாணம் நடக்கும். இல்லாட்டி போனால் அன்றைக்கி ஒரு நாளாவது அந்த உற்சவம் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாள். இந்த பங்குனி உத்திர நன்னாள் வந்து கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை மட்டும் கல்யாண விரதம் என்பாங்க. கல்யாணம் என்பதற்கு கல்யாணம் ஆவறவங்க மட்டும்னுட்டு கிடையாது, கல்யாணம்னாலே மங்களம்னுட்டு அர்த்தம். மங்கள விரதம் அப்படின்னுட்டும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் கல்யாணத்துக்கு உண்டு. கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? மங்களமான குணங்கள், அவனுக்கு சீர்மை பெருமை தரக்கூடிய குணங்கள்னுட்டு அர்த்தம். ஆனால் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது பல கோயில்களெல்லாம் நடக்கும். சிவபார்வதி திருமணம் அந்த பங்குனி உத்தரத்தில் நடக்கும். மீனாட்சி திருமணம் பங்குனி உத்தரத்தில் நடக்கும். ஸ்ரீராமர் சீதா கல்யாணம் பங்குனி உத்தரத்தில் நடக்கும். இந்த தரம் விசேஷம் என்னன்னா ராமநவமியிலே வந்துடுது. அதனால் சீதா கல்யாணம் ரொம்ப விசேஷம். ஸ்ரீலிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடக்கும். பெருமாளுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி உற்சவம். அதை திருக்கல்யாண உற்சவம்னு சொல்கிறது கிடையாது, சேர்த்தி உற்சவம், மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். இப்படி பல ஊர்களிலே
இந்த திருமண வைபவம் நடக்கும். பல ஊர்களிலே பல கோயில்களில் நடக்கும், சில இடங்களில் தீர்த்தவாரி நடக்கும். அப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி கபாலீஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். திருக்கழுகுன்றம்னுட்டு செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, வேதகிரீஸ்வரர் கோயில் இருக்குது, திரிபுர சுந்தரி அம்மன். அந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அபிஷேகம் அவ்வளோ அற்புதமாக நடக்கும். அதே மாதிரி இந்த நாள் பங்குனி உத்தர நாளில் பார்த்தீங்கன்னா அவசியம் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக செய்யணும். குலதெய்வ கோயிலுக்கு மற்ற நாளில் போகிறதுங்கிறது இருக்கலாம், ஆனாலும் இந்த பங்குனி உத்தர நன்னாளிலே போகிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அன்னைக்கு எல்லாருமே விரதம் இருக்கணும். ஆண் பெண்ணுட்டெல்லாம் கிடையாது. ஆண் பெண் யாராலெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியுமோ அவங்க எல்லாம் பகவானை நினச்சி விரதம் இருக்கணும். காலை முதல் விரதம் இருந்து உபவாசம் இருந்து விசேஷமான நிவேதனங்கள் செய்து மாலையிலே இறைவனை வழிபட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்வது என்பது ஒரு எல்லா விரதங்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறைதான். அந்த விரதத்தை இருப்பதாலே வருகின்ற பலன்தான் அதிகம். அந்த விரதத்தில் வருகின்ற பலன் இருக்குது இல்லையா, அதாவது 6ஆம் பாவமும் 8ஆம் பாவம் முற்றிலுமாக அடிபடும். 6ஆம் பாவம் என்பது என்ன என்று சொன்னால் ருணம் ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ருண ரோக விரோத பாவம் என்று சொல்லுவாங்க. பகை ஒழியும், கடன்கள் மறையும், நோய்கள் நீங்கும். இந்த 6ஆம் பாவம். அதனால தான் 6 முகத்தோன் என்று முருகனை சொல்லுகிறார்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சடாட்சர சக்கரம் போட்டு 6 அகல் விளக்குகளை ஏற்றணும். அதனால் காலை முதல் விரதம் இருந்து உபவாசம் இருந்து இரவிலே நல்ல நிவேதனங்களை எல்லாம் இறைவனுக்கு படைத்து அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி பாமாலைகள், ஆண்டாளுடைய வாரணமாயிரம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம். சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை முருகனை நினைத்து படிக்கலாம். அன்றைக்கி அதே மாதிரி குறைந்தபட்சம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு அன்னதானமோ வஸ்திரதானமோ, வஸ்திரதானம் கூட நீங்கள் கொஞ்சம் செலவு அதிகம் என்று சொன்னால் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது கூப்பிட்டு அன்னைக்கு சாப்பாடு போடணும். அன்னைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான தேவாரம் ஒன்று இருக்குது. அந்த தேவாரத்தை சொல்கிறேன் பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை, கண்ணில் அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. இது எதுக்காக இந்த பாட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபாத ஹிருதயர் என்கிற அடியாரனுடைய திருமகனார் தான் திருஞான சம்பந்தர். 3 வயதிலேயே அவர் அந்த முலைப்பால் அருந்தி ஞானத்தை பெற்று அவர் ஊர் ஊரா சென்று பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த சிவபாத ஹிருதயர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டார். அவர் தன்னுடைய மகன் எங்கே இருக்கிறார் என்று சிவபாத தேடிக்கிட்டு வரும்போது அவர் மதுரையில் ஒரு மடத்தில் இருப்பது தெரியுது. உடனே அந்த மடத்தில் போகும்போது தன்னுடைய தந்தையாரை கண்டவுடனே ஞானசம்பந்தருக்கு ரொம்ப மட்டில்லா மகிழ்ச்சி. அப்போ அவர் விசாரிக்கிறார். என்ன தெரியுமா விசாரிக்கிறாரு? எங்கள் அப்பா அம்மா சீர்காழியில் நல்லா இருக்கிறாங்களாங்கிறார். எதிர்க்க நிற்கிறது அவங்க அப்பா தான். ஆனால் இவர் கேட்குறது எங்கள் அப்பா அம்மா. காரணம், இவருக்கு பால் கொடுத்த அம்மை யார்? அந்த பார்வதி தேவி. அங்கே அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும்படியாக அமைந்த இந்த பதிகம்தான் இந்த அற்புதமான பதிகம். அதில் சொல்கிறார், கண்ணில் நல்லகுதுரும், கண்ட இடங்களிலெல்லாம் அற்புதமான சோலைகள் நிறைந்த காட்சியாக தரும் கழுமல வளநகர், சீர்காழி என்னும் வளமையான நகரிலே பெண்ணின் நல்லாளோடும் என்னுடைய அன்னையான பார்வதி தேவியுடன் பெருந்தகை இருந்ததே, இறைவனாகிய சிவபெருமான் இருந்ததே என எண்ணில். அந்த அப்படி அவங்க இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியை, அந்த திருக்கல்யாணத்தை, அந்த சேர்த்தியை நினைத்தால் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. நல்ல கதிக்கு வேற எந்த குறைவும் கிடையாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த மண்ணிலே நல்லபடியாக வாழலாம். எப்படி அர்த்தம் வருது பாருங்க. இப்படிப்பட்ட அற்புதமான இந்த தேவார ஒரே ஒரு பாடலையாவது அன்றைக்கு விளக்கு வைத்து நீங்கள் படித்து அந்த இறைவன் இறைவியின் பேரருளை பெறுகின்ற நன்னாள் தான் இந்த பங்குனி உத்தர நன்னாள்.